நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 41 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் காம்பவுண்ட் வெர்ப்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம நேற்றுக்கு ஆல்ரெடி காம்பவுண்ட் வெர்ப்ஸில் ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நெக்ஸ்ட்டு 5 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம 6th சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, अशोक ने अपना सब धन गरीबों को दे दिया. அதாவது அசோக் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு புவர் பர்சனுக்கு அவங்களோட எல்லா வெல்த்தையுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அசோக்குங்கிறது இங்கே சப்ஜெக்ட். நே அப்பனா அப்படின்னா அசோக் அவங்களோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப் அப்படின்னா ஆல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தன் அப்படின்னா வெல்த், கரீபோன் அப்படின்னா புவர் பீப்புள்னு அர்த்தம். ஓகே, கோ தே தியா அப்படின்னா கேவ் அவே. ஸோ கேவ் அவேங்கிறது இங்கே என்னது வெர்ப் இல்லையா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்புன்னு சென்டென்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இல்லை இந்த தே தியாங்கிறது தான் இங்கே வந்து காம்பவுண்ட் வெர்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது 7th சென்டென்ஸ் பாருங்கள். மேனே உஸ்கி சப் கிதாபோன் வாபஸ் கர் தேன். ஓகே, ஐ ரிட்டர்ன்ட் ஆல் ஹிஸ் புக்ஸ். அதாவது நான் வந்து அவங்களோட எல்லா புக்ஸுமே ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மேனே அப்படின்னா நானுன்னு அர்த்தம், உஸ்கி அப்படின்னா அவங்களோடதுன்னு அர்த்தம், சப் அப்படின்னா ஆல்னு அர்த்தம், கிதாபோன் அப்படின்னா புக்ஸு, வாபஸ் அப்படின்னா ரிட்டர்ன்டுன்னு அர்த்தம், கர்தியா அப்படின்னா கர்தேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரிட்டர்ன்டா. ஓகே, ஸோ கர்தியானா ரிட்டர்ன்ட். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வெர்ப் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்கள் 8th சென்டென்ஸ் பாருங்கள். தும்ஹாரி கலம் கிஸ்னே தோடு தி. உங்களோட பெண்ணை யார் உடைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தும்ஹாரி அப்படின்னா உங்களோடதுன்னு அர்த்தம், கலம் அப்படின்னா பெண் ஆப்ஜெக்டு, கிஸ்னே அப்படின்னா யார். ஓகே, ஸோ ஹூ. ஓகே, தோடு தி அப்படின்னா ப்ரோக் அப்படின்னு அர்த்தம். ஸோ தோடு திங்கிறது ஒரு காம்பவுண்ட் வெர்ப். ஓகே, ஸோ தோடு தி. தும்ஹாரி கலம் கிஸ்னே தோடு தினா உங்களோட பெண்ணை யார் உடைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது 9th சென்டென்ஸ் பாருங்கள். மேன் கல் உஸ்கே சப் ரூபே தே தேங்கா. ஓகே, ஸோ ஐ வில் பே பேக் ஆல் ஹிஸ் மணி டுமாரோ. ஸோ நான் வந்து அவங்களோட எல்லா காசையும் நாளைக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மேன் அப்படின்னா ஐன்னு அர்த்தம், மேன் கல் அப்படின்னா டுமாரோன்னு அர்த்தம், உஸ்கே சப் அப்படின்னா ஆல் ஹிஸ் மணின்னு அர்த்தம், தே தூங்கா அப்படின்னா நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது 10th சென்டென்ஸ் பாருங்கள். ராம்தாஸ் நே அப்பனா மக்கான் 4 लाख रुपया மே பஜே தியா. ஓகே, ஸோ அப்படின்னா ராம்தாஸ் வந்து அவங்களோட வீடை 4 லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராம்தாஸ் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டு, நே அப்பனா அப்படின்னா அவங்களோட வீடு. ஓகே, ஸோ மக்கான் அப்படின்னா வீடு, 4 लाख रुपये அப்படின்னா 4 लाख रुपीஸுக்கு, மேன் அப்படின்னா ஃபார் அந்த மாதிரி ஒரு மீனிங். ஓகே, பச்சே தியா அப்படின்னா சோல்ட் பண்ணாங்க, சோல்டாவே அப்படின்னு அர்த்தம். இந்த தியா அப்படின்னா அவே அப்படின்ற மீனிங்கில் வருது. ஓகே, ஸோ சோல்டாவே அப்படின்னா பச்சே தியா. ஸோ ராம்தாஸ் ने अपना मकान 4 लाख रुपये में बचे दिया. ஸோ ஒரிக்கா கூட எல்லாமே ரீட் பண்ணிக்கலாமா? अशोक ने अपना सब धन गरीबों को दे दिया. मैंने उसकी सब किताबों वापस कर दूँ. ओके, तुम्हारी कलम किसने तोड़ दी. मैं कल उसके सब रुपये दे दिया. रामदास ने अपना मकान 4 लाख रुपये मैंने बचे दिया. இன்னும் ஃபியூ சென்டென்சஸ் வந்து நம்ம நாளைக்குள்ள கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தன்யவாத்.